கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்துகிறார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். விவரங்களை சொல்லுங்க. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்திய நபர்களின் உயிரிழப்பு எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. தற்போது அளவில் 29 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தகவல் அவர்களுடைய குடும்பத்தினர் மூலம் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இன்று சட்டப்பேரவை கூடுகின்றது. வழக்கமாக சட்டப்பேரவை நடைபெறக்கூடிய காலகட்டங்களில் எந்த விதமான சட்டம் ஒழுங்கு சார்ந்த சம்பவங்களும் நடந்து விடாமல் காவல்துறையினர் விழிப்புடன் இருப்பார்கள். அதற்கான அறிவுறுத்தல் காவல்துறையினருக்கு காவல் ஆணையர்கள் மூலமாகவும் டிஜிபி அலுவலகத்தின் மூலமாகவும் ஒரு மாதத்திற்கு முன்பே வழங்கப்பட்டுவிடும். இந்த நாட்களில் சட்டப்பேரவை நடைபெறுகின்றது. எனவே பெரிய குற்றவாளிகள் உட்பட அனைவரையும் கண்காணிப்பு வலயத்திற்குள் கொண்டு வர வேண்டும். எந்த விதமான சட்டம் ஒழுங்கு சார்ந்த சீர்கேடுகளும் நடந்து விடாமல் கண்காணிக்க வேண்டும் என்று காவல்துறையினருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்படும். இந்த நிலையில் தான் இன்று பேரவை கூட உள்ள நிலையில் நேற்றைய தினம் இவ்வாறு கள்ளச்சாராய உயிரிழப்பு பதிவாக தொடங்கி தற்போது வரை 29 பேரின் உயிரை இந்த விஷச்சாராயம் பழிவாங்கி இருக்கின்றது. இந்த நிலையில் தான் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தக்கூடிய நபர்களின் உடல்கள் பல்வேறு இடங்களில் ஜிப்மர் மருத்துவமனை, கள்ளக்குறிச்சி மருத்துவமனை உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கள்ளக்குறிச்சி சம்பவம் எதிரொலியாக தமிழக முதலமைச்சர் தலைமையில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற இருக்கின்றது. சட்டப்பேரவையில் இன்று காலை அந்த அலுவல் ஆய்வுகள் எல்லாம் முடிந்தவுடன் இரங்கல் குறிப்புகள், இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்படும். மறைந்த பேரவை உறுப்பினர்களுக்கு சட்டப்பேரவையில் இன்று. அதன் பிறகு தலைமைச் செயலகத்தில் உடனடியாக முதலமைச்சர் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு திட்டமிட்டு இருக்கின்றார். அமைச்சர்கள் முத்துசாமி அவர் மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் ஏவா வேலு அவர்கள் பொன்முடி உள்ளிட்ட அந்த திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களை சார்ந்த பொறுப்பு அமைச்சர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. காவல்துறை டிஜிபி மட்டுமல்லாமல் உளவுத்துறை, உள்துறை, மதுவிலக்கு அமலாக்கத்துறை உள்ளிட்ட காவல்துறையின் உயர் அதிகாரிகளுக்கும் அழைப்பு சென்றிருக்கின்றது. நேற்று இரவே காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்து இன்று இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருப்பதற்கான அழைப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சர் இது குறித்து ஒரு ஆலோசனையை மேற்கொள்ள இருக்கின்றார். ஏற்கனவே நேற்றைய தினம் முதலமைச்சர் தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை வெளியாகி இருந்தது. கள்ளக்குறிச்சியில் இவ்வாறு விஷச்சாராயம் அருந்தி பலர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற தகவல் தெரிந்த உடனேயே அந்த மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். மாவட்ட ஆட்சியர் இடமாறுதல் செய்யப்பட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் மதுவிலக்கு அமலாக்கத்துறை இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு உட்பட்டு இருந்த நிலையில் அவர்களில் அந்த டிஎஸ்பி லெவலில் இருக்கக்கூடிய காவல் துணை கண்காணிப்பாளர், அந்த நிலையிலிருந்து ஆய்வாளர், காவலர் வரை மதுவிலக்கு அமலாக்க பிரிவில் இருக்கக்கூடிய திருக்கோவிலூர், கள்ளக்குறிச்சி இந்த பகுதியை சார்ந்தவர்கள் எல்லாம் பணி இடைநீக்கமும் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதுபோன்று குற்றச்செயல்களில் ஈடுபடுவோரை உடனடியாக கைது செய்ய வேண்டும். குற்றச்செயலுக்கு துணை போவது தவறு என்பதை எச்சரித்து தமிழக முதலமைச்சர் நேற்றைய தினம் இரவு ஒரு அறிக்கையினை, விளக்கத்தினை வெளியிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் கள்ளச்சாராய அந்த சம்பவத்தில் விஷச்சாராயம் அருந்தியதால் உயிரிழந்திருக்கக்கூடிய 29 நபர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாரிடம் உடல்களை ஒப்படைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. கள்ளக்குறிச்சி மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய விழுப்புரம், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை, அதே போன்று அருகில் இருக்கக்கூடிய சேலம் அரசு மருத்துவமனை என்று கிட்டத்தட்ட 3-4 மருத்துவமனைகளில் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தியவர்கள் தற்போது உயிருக்கு போராடக்கூடிய நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். அவர்களுக்கு தேவையான மருந்துகளை வழங்குவதற்காக திருவண்ணாமலை, சேலம், விழுப்புரம் ஆகிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இருந்து நேற்றைய தினமே அந்த மெத்தனால் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கலவை ரத்தத்தில் பாய்ந்தவுடன், விஷச்சாராயத்தில் இருந்து மெத்தனால் ரத்தத்தில் பாய்ந்தவுடன் மூச்சு திணறல், கண் எரிச்சல், நெஞ்சு எரிச்சல் உள்ளிட்ட உடல் பாதிப்புகளை ஏற்படுத்தி உடனடியாக மரணத்தை விளைவிக்கக்கூடிய தன்மை கொண்டது என்ற அடிப்படையில் அந்த மெத்தனாலை ரத்த கலவையிலிருந்து அகற்றுவதற்கான மருத்துவ ரீதியிலான மருந்துகள் மற்றும் சிறப்பு மருத்துவ குழுவினரும் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களில் எங்கெல்லாம் அந்த மெத்தனால் என்கின்ற விஷச்சாராயம் அருந்தி பலர் சிகிச்சை பெற்று வருகின்றார்களோ அந்த மருத்துவமனைகளுக்கு சிறப்பு மருத்துவர் குழு அனுப்பப்பட்டிருக்கின்றது. அதற்கான சிறப்பு மருந்துகளும் இந்த மெத்தனால் கலவையினால் ஏற்படக்கூடிய உயிரிழப்பை உடனடியாக நிறுத்தக்கூடிய வகையிலான சிறப்பு மருந்துகளும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருந்தது. அது மட்டுமல்லாமல் விசாரணையை விரைந்து மேற்கொண்டு குற்றவாளிகளை உடனுக்குடன் கைது செய்யக்கூடிய வகையில் சிபிசிஐடி போலீசார் வசம் இந்த வழக்கு உடனடியாக ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் தமிழக முதலமைச்சர் இன்று பேரவையில் அந்த அலுவல்கள் முடிந்தவுடன் வழக்கமான மரபுப்படி சட்டப்பேரவை கூடுவதற்கு முதல் நாளிலே இரங்கல் தீர்மானம், இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்படும். முக்கியமான நபர்களுக்கு, சட்டப்பேரவையில் உறுப்பினர்களாக இருந்தவர்களுக்கு. அந்த கூட்டம் முடிந்த உடனேயே தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அறையில் இந்த ஆலோசனை கூட்டம் இடம்பெறும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. முதலமைச்சர் மட்டுமல்லாமல் மதுவிலக்குத்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது.